ஒரு படத்தை தயாரிக்கிறது ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் அதை வெளியிட்டு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொறுப்பெல்லாம் இவங்கெல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து சூரியனும் சூரியகாந்த் வந்து ஒரு சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான். இப்போ எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதின்னு ஏன் ஜாதி தான் வசதி, ஓன் ஜாதி வசதி கொடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஏன் மனிதனாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில், அதுக்கு பெரிய பிரச்சனை. எதையாவது நம்ம தூண்டிவிட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு. நம்மளே ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது நினைப்போடு தான் இந்த சூரியனும் சூரியகாந்த் படத்தை நான் எடுத்திருக்கேன். இது வித்தியாசமான ஒரு கதைக்களம். நிச்சயமாக விமர்சனம் பண்ணுறவங்களும் சரி, படம் பார்க்குறவங்களும் சரி, அடுத்த காட்சி என்னங்கிறத யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல புரட்சிகரமான கதை, மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை. அந்த கதை வந்து மக்களுக்கான கதைகளாக தான் மக்கள் போராளிகளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணும்னு நினச்சேன். அதன்படி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, முத்துரசனையாவை ஒத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் அலிகான் சாரும் ஒத்துக்கிட்டார். மன்சூர் அலிகான் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லைங்க. நான் கேட்டேன், சார் நீ வரணும்னு. அப்படியே டைட்டில் என்னப்பா, சூரியனும் சூரியகாந்த் சார், அப்படி என்னென்ன படம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வரேன் அப்படின்னாரு. அந்த மனசுக்காக நான் அவர் வந்து பாராட்டுறேன், அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கேன். இல்லைப்பா எனக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குது நான் இந்த ப்ரோக்ராம் அதை எதையுமே சொல்லலை. கேட்ட உடனே நம்மளால் ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அதான் எனக்கு சந்தோஷம் வரா பாருங்க, அந்த மனசை நான் பாராட்டுறேன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியம், மனிதன் ஃபஸ்ட்டு மதிக்கணுங்க, இதுதான் உண்மை. சக மனிதனை மதிக்காத எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவன் சொல்லியிருக்கார் தலைவர்களாம். பெரியாரும் சொல்லியிருக்காரு. பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு ஆதிக்கவாதிகள்லாம் பெரியாரை பேசுகிறாங்க, அதான் வேடிக்கையாக இருக்கு. பரவாயில்ல, ஏதோ இந்த படைப்பாளிகள் சினிமாவுக்கு அத்தனை படைப்பாளியும் ஒரு சமூக போராளி தான். ஏன்னா சமூகத்தில் நம்ம ஏதாவது சொல்ல மாட்டோம்னு தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடு இந்த படம் வளர நான் தயாரிப்பாளர்ன்றதுன்னு ஒரு குறிக்கோளாக இருந்து அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதை பற்றி பேசினா இந்த மேடை அசிங்கமாயிடும், அதனால் அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ நம்மளால் எதையும் முடியும்னு சாதிப்போம். நான் ஒரு போராளி தான் இன்ன வரைக்கும். அந்த போராட்டம் நிறைய இருந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய நல்லது செய்கிறோம், அந்த நல்லதை பற்றி யாரும் நினைக்கிறது இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு பொருளோட மரியாதை தெரியாது, அந்த பொருள் சேர்ந்து என்ன ஆகும், அந்த பொருளுக்கே மரியாதை இருக்காது. ஸோ அப்படியோட சூழ்நிலை மாறிட்டு இப்போ வந்து நம்மளை மதிக்கவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கோம். இந்த படத்துக்கு முக்கிய காரணமான இருந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதில் செஞ்சி அசோகன் சார் ஒருத்தர். சார் இல்லைங்க சார், இவர் இல்லைன்னா அந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. கதையை கேட்ட உடனேயே அவர் வந்து அத்தனை பேரையும் மதித்து அந்த எங்கள் வீட்டில் தங்கிக்கங்க, இங்கேயே படம் பண்ணி லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்டு போய் சின்ன குழந்தை மாதிரி ஓடுவார். அவர் பெரிய நல்ல மனிதர், அவர் சுற்றி ஊரே இருக்குது. அவர் நமக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். ஏன்னா அவர் சினிமாவை விரும்புகிறவர். சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் சேர்ந்தால் அந்த இயக்குனர் ஜெயிச்சிடும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி சச்சின் மாலி அவர்னு சொல்லிட்டு சார் நன்றிங்க சார், ப்ளீஸ். சார் தான் இந்த படத்தில் இடை தயாரிப்பாளர், மிகப்பெரிய சினிமாவை நேசிக்கிறவர். அப்படி நேசிப்பார். கதை கேட்டு படத்தை டபுள் பாஸ்டி பார்த்தோன்னே சிரிச்சு புண்ணானவர். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல பாருங்க. அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. ஸோ என்னுடைய மானசீக குரு ஆர் உதயகுமார் சார், அப்புறம் ராஜ் அலக் பண்ணேன் சார், செல்வ சார், சார் சஞ்சீவன் சார், சார் சௌந்தரபாண்டியன் சார், எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தர். பல இக்கட்டான காலகட்டத்தில் எனக்காக தோல் விட்டு நின்றவர். அதுக்காக அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முரளி சார், அவர் என்னை அஸ்டேட்டர் காலத்துலேருந்து பார்த்துருக்காரு, அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஸோ ஒரு போராளியாக இருந்த எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த சார் பேரன் சார், நான் உங்களுடைய பேச்செல்லாம் கட்டி இப்போ மிரண்டு போயிட்டு நீங்களும் ஒரு பேச்சாளர் மாறிட்டீங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பேச்சாளர் இருப்பாங்கன்ற மாதிரி சினிமா வட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர் நீங்கள் மாறிட்டீங்க. உங்கள் பேச்சு வந்து அற்புதமாக இருக்குது, கருத்துக்களாக இருக்குது. அந்த கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நான் மதிக்கிறேன் சார். அதே மாதிரி சார் எலியட் சார், ஒரு காமெடி ஸ்கிரிப்டில் ஜெயிக்கிறது எப்படின்னா எலியட் சார்கிட்ட கற்றுக்கலாம். எக்ஸலன்ட் டைரக்டர் எலியட் சார், வெல்கம் சார். ஆனால் குழு சுரேஷ் அண்ணன் ஒரு நடிகனாக ஒரு மிகப்பெரிய உழைப்பாளியாக மாறி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை உருவாக்கிக்கிட்ட குழு சார்களை நான் மனமாக பாராட்டுகிறேன் சார். அப்புறம் ராஜசிம்மன் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் தான் நடிக்கிறீங்க சார், சொல்லுங்கள் சார் நடிச்சிருவோம் அப்படின்னு. இல்லை சார் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன கொடுங்க சார், நான் நடிக்கிறேன்னா பாருங்க. அந்த தங்க மனசுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள். சரவண சுப்பாய் சார்,
நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான கலைஞரை வச்சு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, அஜித் சார் வச்சு. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு, பேச்சாற்றல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பன்முக கலைஞரை எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு நான் மிகப்பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த கதையை யோசிக்கும் போதே மனசில் பட்ட ஒரு கதையின் நாயகனாக அப்புக்குட்டி, என்னோட நண்பர் அப்புக்குட்டி எந்திரிங்க, ஒரு மிகப்பெரிய திறமசாலிங்கிறது இந்த படத்தில் பொறுப்பட்டிருக்கார் சார். அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் பார்த்துருப்பீங்க, நான் வந்து என்னுடைய படத்தில் வடிவேலனை வச்சு தான் காமெடி ஒரு கட்டம் இருப்பேன். தீக்குச்சியாக இருக்கட்டும், நினைக்காதனாக இருக்கட்டும், ஹலோ யார் பேசுறது, நீ தானே பேசுகிற காமெடிலாம் மெகா கிட்டு ஹாலிவுட் லெவலில் கணக்கில் ஒரு காமெடி அங்கே ப்ரோக்ராம் அங்கே தான் பண்ணாங்க. அதே மாதிரி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நரிக்கணும் நடிச்சிருப்பார் வடிவேலனை நடிச்சு காக்கா சொல்கிற காம்பில் கிளி இன்ன வரைக்கும் சேனலில் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு காம்பினேஷனில் இருந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம், பட்ஜெட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அது தரமான படமாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஹியூமருக்கு ஒர்க் அவுட் பண்ணால் எனது குருநாதர் சந்தானபார் சாரும் அப்புக்குட்டி நண்பரும் சேர்ந்து காமெடி கலைக்கிறாங்க சார். இந்த படம் பார்க்கலாம், நீங்கள் அப்படி கலைக்கலாம். நீங்கள் எவ்வளோ இப்போ காமெடி சொல்லி கடிச்சிருப்பாங்க, அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த படம் வந்து பாருங்கள், நிச்சயமாக வயிறு சிரிப்பீங்க. அப்படி ஒரு காமெடியை கொடுத்துருக்கிறதுக்கு அப்புக்குட்டி சாருக்கும் சந்தானபார் சார் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதையின் நாயகனாக ஸ்ரீஹரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த கதைக்கு வந்து இந்த நாயகனாக ஸ்ரீஹரி இவர் தான். அதன் பிறகு இன்னொரு கதையின் நாயகனாக விக்ரம் சுந்தர். எந்திரிக்க விக்ரம் சுந்தர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாமே இந்த கதையில் வாழ்ந்துருப்பாங்க. எல்லாமே புதுமுகமாக தெரியாது, எல்லாமே பெஸ்ட்டு டேலண்டட் பெர்சன்ஸ் எல்லாமே. ஸோ இவர்கள்லாம் இந்த படத்தின் மூலமாக இந்த சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணுங்கிறத நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் ரேவதி, இவங்க இந்த படத்தை கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆர்டிஸ்ட். நீங்கள் என்ன சொல்லலாம், கப்புன்னு பிடிப்போம், கற்பூர மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட். உட்காருங்க. மஸ்தான் சார் எந்திரிக்க கொஞ்சம். இன்றைக்கு இருக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டர் சார். இவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன். நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா போதும், என்ன சார் அவ்வளோதானே வாங்கச்சி அப்படின்னு ஸ்பீடில் உட்காந்துட்டு கலைக்கு எடுத்துருவாப்புல. நீங்கள் ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. சொன்னப்போ டக்குன்னு முடிச்சு கொடுத்த வெல் டேலண்டட் பர்சன் மஸ்தான் சார். உங்களுடைய உழைப்புக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உட்காருங்க. அப்புறம் கேமராமேன் திருவாரூர் ராஜா, வாங்க. இவர் தான் திருவாரூர் ராஜா. இந்த படத்துக்கு வந்து கூப்பிட்ட உடனேயே வந்து கதையை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும். இந்த படமே நம்ம வந்து வேற மாதிரி பண்ணல, ஒரு இயல்பான நீரோட்டத்தில் பண்ணியிருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய உறுதி அந்த ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஃபைட் மாஸ்டர் மோகன் ஸ்பீடு மோகன் வாங்கினேன். இவர் வந்து அண்ணன் ஸ்பீடு மோகன் ஃபைட் மாஸ்டர். ரொம்ப ஸ்பீடு தான் அவர். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி போனேன், இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாரு. இப்போ வந்திருக்காரு, நல்லா திறமசாலி. இவருக்கு நீங்கள் ஆதரவு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்க ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி உங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீஹரி. சூரிய காத்திரும் படத்தில் கதைநாயகன் நடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நடிக்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸ்ரீஹரியை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கப்போ ஸ்ரீஹரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸ்ரீஹரி பார்த்தீங்கன்னா இவருக்கு இயல்பாகவே வாய் பேச முடியாது, காது கேட்காது. இதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன். இந்த படத்தை எங்கே தொடங்கணும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தொடங்க. நான் எப்பவுமே வந்து சேலஞ்சிங்கான வாழ்கிற ஒரு ஆள். நிறைய சேலஞ்சிங்கை பார்த்தாச்சு, இது ஒரு சேலஞ்சிங். என் ஒய்ஃபிட சொன்னா, பசங்க சொன்னா, அப்பா இவரை வச்சு நீ படம் அனுப்பா அப்படின்னாங்க. அங்கிருந்தான் இந்த படத்துடைய ஆணி வேறு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு விதை அங்கே தான் போட்டேன். இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்காக நான் நினைக்கவே இல்லை. நான் என்கிட்ட நமக்கு சேலஞ்ச் தானே, நம்ம தான் நிறைய பார்த்துட்டோமே. ஏன்னா சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்து தானே வர வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்ரீஹரியை பொறுத்த வரைக்கும் வெல் டேலண்ட் பர்சன். நான் போய் எதுக்குன்னு சொல்லுவேன், வாய் பேச அப்படியே அது புரிஞ்சு டக்குனு எமோஷனல். பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில்நாத் சொன்னார், என்னப்பா இந்த பையன் எப்படி சூப்பராக பண்ணியிருக்கான், ஒரு மோகன்லால் மாதிரி பண்ணிருக்கான். அந்த வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னொரு மோகன்லாலாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீஹரி அப்படிங்கிறது என்னோட ஆசை. நல்லா வருவார்.
இங்க இருக்க அத்தனை பேரோட ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும். அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, என் பையன் பார்த்துக்கன்னு. எங்க வேணாங்க, என் பிரதர் நான் பார்த்துக்கன்னு சொல்லி அப்படிதான் கூட்டு வந்தேன் இந்த படத்துல. உங்க சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. விக்ரம் வாங்க. விக்ரம் ரெண்டு வார்த்தை பேசுங்க. இனிய மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் சொல்கிறேன். மனித இனம் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த நூற்றாண்டு ஓரிரு நூற்றாண்டில் எத்தனையோ சாதனைகள், எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம், மருத்துவமனை அந்த மாதிரி எங்கேயோ வந்து முன்னேறிட்டு இருக்கு. ஆனால் அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் வந்து ஒரு விதையாக எடுத்து அதை ஒரு கதையாக ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமாக உருவாக்கி இருக்காரு. ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அருமையான கதையாக எடுத்திருக்காரு. நல்ல படமாக வந்திருக்கு. எங்கள் எல்லாருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம். அது சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சிஷ்யன் இவ்வளோ தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும்போது பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேசுங்க சொல்லுங்கள். ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாகவே வந்து ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். ஏன்னா என்னோட சீன்ஸில் நடிக்கும் போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனேன். நான் சொன்ன டென்ஷன் ஆனப்பா, இது என்ன புரிஞ்சுக்கோ, இது எதுக்கு சேர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு நான் பண்ணினேன். அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அப்புக்குட்டியும் முதல்ல என் கொண்டு நடிக்கும்போது சார் நான் எதுக்கு பயப்படுங்க சார் அப்புக்குட்டி, நான் வந்து உங்க நடிக்க வந்துடுங்க அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறோம் அதுக்கு நீ கவுண்டர் அடிக்க, உங்களுக்கு கவுண்டர் அடித்தா நான் கவுண்டர் அடிப்பேன் அவ்வளோதான். தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண. அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான். என்னையும் அப்புக்குட்டி தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், இன்க்ளூடிங் ராஜா. நீயா யாரு நீங்க இருக்கீங்களா? ஓ சாரி, எனக்கு இவங்க நடிச்சிருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே புதுமுகம் தான். செந்தில்நாத் ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர் அவர், பழம்பெரும் நடிகர் அவர், அதனால் அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னுடைய சிஷ்ய பிள்ளை வந்து ஏற்கனவே 2 படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொண்டாட மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இன்னும் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்கும் ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும். அதுக்கு எல்லாம் வந்து இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மேடை அதை சாக்காச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. இந்த மேடையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையாக இருக்குது. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஷூட்டிங் டென்ஷனில் நான் ஓடியாந்தா கூட இந்த மேடையில் வந்து உட்காந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உழைப்பு அவ்வளவும் வந்து இதோட இயக்குனரும் தயார் பண்ணணும் ஏஎல் ராஜா அவர்களுக்கு தான் சேரணும். ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு படுற கஷ்டங்களை தான் நேரில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படத்தோட வெற்றிக்காக அவருடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம். இந்த படம் வந்து அவருக்காகவாது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க மகிழ்நத குருக்கள் ஐயா அவரோட பையன் ஸ்ரீஹரி, அவர் என் படத்தில் தான் முதல்ல வந்தார், நடித்தார். இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அப்புக்குட்டி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து கேரளாவில் தான் பிறந்திருக்க வேண்டியவர். உண்மையிலே ஒரு அருமையான கலைஞன். என்னுடைய ஆரம்ப கால படங்களில் அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் நடிக்காமல் போயிட்டார். கண்டிப்பாக அவரை நான் யூஸ் பண்ணிக்கேன். அவங்க கூட நடித்த ரேவதி அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மாலை வணக்கம். ஸோ நம்மளுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏஎல் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டராக இந்த கதை ஃபுல்லாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. அண்ட் காமெடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும்.
சீரியஸான சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூமர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அமைந்திருக்கும் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஸ்ட்டு எல்லா மன்சூலிங்க சார், சந்தனா பாரதி சார், செந்தில் நலன் சார் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா டைம் இல்லாதனால எல்லா பேரும் சொல்ல முடியல. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். என்னென்னா சந்தனா பாரதி சார் சொன்ன மாதிரி எனக்கு டைரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். பெரிய டைரக்டருங்கிறப்ப மகாநதி படம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். அப்போலாம் நாங்கள் டைரக்டரை பார்க்கணும்னா அங்கே நின்று பார்ப்போம், பக்கத்துலேயே நெருங்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வந்தேன். அதனால் டைரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கு இருக்கும் அவங்க கூட பண்ணுற வரைக்கும். ஃபஸ்ட் நாள் இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து என்னை இயல்பாக அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிட்டார். வாடா தம்பி, என்னடா நீ என் தம்பி தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு இழுத்துட்டு போய் ஒரு சாதாரணமாக என்ன ஆக்கி நடிக்க வச்ச சந்தனா பாரதி சாருக்கு நன்றி. நான் நடித்ததை விட இந்த படத்தில் நடித்த ஸ்ரீஹரிக்கு மேலே சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் வந்து ஏஎல் ராஜா சார் தம்பி வச்சு பண்ணியிருந்தேன். நான் பார்த்துட்டு அதிலே மிரண்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாப்புல இப்படி தம்பிக்கு சில பேச முடியாது, காது கேட்காதுன்ட்டு. ஆனால் அதை மீறி அவருடைய திறமையை காமிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதுக்கப்புறம் விக்ரம் சுந்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அவர் காம்பினேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது, ஆனால் சிறப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. மகிழ்ச்சி. மஸ்தான் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எனக்கு வந்து அந்த சாங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாக நான் இப்போ ஒரு டான்ஸர் கிடையாது, ஆட தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன். ஒரே நாளில் ஆட வச்சிட்டாரு. என்னடா சாங் எப்படி வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. உண்மையாகவே அது வந்து டெக்னீஷியன் அவங்களால தான் முடியும். நம்ம வந்து ஒப்படைக்க தான் முடியும். அவங்க நம்மளை வேலை வாங்குறது டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் தான். அந்த வகையில் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஏஎல் ராஜா சார் இந்த படத்தில் கடினமாக உழைச்சிருக்காரு. அவர் கூட இருந்த இணை தயாரிப்பாளர்களும் சரி எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க நல்லா வர காரணம் டைரக்டர் ஏஎல் ராஜா சார் தான். அதுக்கு முன்னாடி நான் தீக்குச்சி படமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கூட நடித்த ரேவதி, அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா நடித்தாங்க, மிக்க மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவங்கள நான் படங்களில் நிறைய நடிப்பாங்கன்னு பார்த்தேன். இப்போ வந்து அரசியலில் இறங்கியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்தா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் படத்தை தேட்டரில் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, திரைப்பட இயக்குனர் எழில் அவர்களே, சந்தனா பாரதி சார் அவர்களே, கூல் சுரேஷ் அவர்களே, ராஜசிம்மன் அவர்களே, அப்புறம் எங்கள் டைரக்டர் சரவண சுப்பி அவர்களே, ராசி அழகப்பன் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலாக மன்சூர் அலிகான் அவர்களே. நான் கூல் சுரேஷ்னு சொல்லும்போது மட்டும் யாருமே கைத்தட்டலை, அது ஏன்னு தெரியல. ஏன்னா அதுக்குன்னு வந்துட்டு அந்த வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அதே மாதிரி செந்தில்னா சார், அவரை மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு குறிப்பு சொல்லணும். நாங்கள் எங்கள் படம் ஃபஸ்ட்டு ராமராஜன் வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசராக. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி சார் பிஸியாக இருந்தார். இப்போ அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படித்த பிள்ளைலாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம், சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்போ என்ன சொன்னார், எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் கடன் இருக்குது, இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் பண்ண அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். என் யூனிட் பேர் எல்லார் பேருமே போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ ஒரு கஜேந்திர குமார் ஒருத்தட்ட கதையை கேட்டோம். அவர் சாரே சொன்னார், கதை நல்லா இருந்தது, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்ன தம்பி நல்லா ஓடிட்டு இருந்தது. ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டு இருந்தது. சின்ன தம்பியிலேருந்து இது ரஜினிலேருந்து போக்கிரியும் சின்ன தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு. அந்த படம் வந்து 28 நாளில் ஆர்ஓ ஃபிலிமில் அவுட்டோரில் ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா. நான் அழகாக அதை ஒரு நல்ல விலைக்கு வச்சுட்டு அந்த கடன் அடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஏதாவது ஒரு மேடை கிடைக்க அவருக்கு நன்றி சொல்ல நினச்சேன். இன்றைக்கி அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் இங்கே மேடையில் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. ஒரு ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் நிறையா தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அவருக்கே தெரியும். இப்போ என்னென்னா அதே மாதிரி மன்சூர் அலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓவில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன காசு சம்பளம் பேசுகிறாரோ அதை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு. அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் அவர். இந்த ஏஎல் ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசில் இருக்கவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தானம் பாரதி சாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டார், நிறையா விஷயங்கள் சொல்லிட்டாரு.
இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம மஸ்தான் மாஸ்டர் பற்றி சொல்கிறத நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் யார் வேணாலும் படம் எடுக்க வாங்க. என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதோடு மறந்து போன அந்த சூரியகாந்தியும் சேர்த்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. திராவிட இயக்க சிந்தனை உள்ள தமிழ் உணர்வுள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியம். இதுக்குள்ளே ஒரு குருஜி இருக்கார், டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் இருக்குது. ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டீகோடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய படமாக இருந்தால் டீகோடுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள். ஒரு பெரிய படத்தில் இப்போல்லாம் கஞ்சா விற்கணும், இல்லைன்னா கத்தி எடுத்து குத்தணும். அந்த குத்தத்தை இவ்வளவு சுகமாக குத்துறவங்கலாம் ஹீரோவாக இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சந்தான பாரதி சார் எதுக்கு தேவையில்லாமல் அந்த படம் எடுத்தார். குணான்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ பேர் வாங்குறோம். ஆனால் படம் அல்லது யார் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. குணா ஒரிஜினல். அதை பார்த்து அந்த படத்தில் குணா குகையிலத்தை விழுந்தான். அண்ணாம்பாரு 100 கோடி படம் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு. தமிழ்நாட்டில் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. ஆமாம், நான் அந்த படத்தில் பணியாற்றினேன். அவருடைய தம்பி RS சிவாஜியும் நானும் கமல் சாரும் சேர்ந்து தான் போயிட்டு குணா குகையை தேடி பிடிச்சி வந்தோம். அந்த குணா குகையில் நாங்கள் பார்த்து குணா படம் பார்த்தோம். எத்தனை பேர்னு தெரியாது. அந்த குணா குகையின் அதிசயங்களை நான் ஒரு யூடியூப்பில் பேசினேன். 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் தேட்டரில் வந்ததை விட 100 நாள் தாண்டி ஓடி இருக்கும். என்னென்னா ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி, ஆனால் அதை போல இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கிறது. ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது. அதுதான் சமாகும். இந்த ஒரிஜினலை, இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை காலம் மறுபடியும் தேடும். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.